சொல்லுங்க. இதுக்கு தான் சின்னவங்க சொல்கிறது கேளுங்கன்னு. பெரியவங்க யாரும் சொல்லலை, ஆனால் நான் சொல்கிறேன். இது என்னதான் கட்டையாக இருந்தாலும் ஹைட்டை பற்றி பேச வேண்டாம். நான் பேசுவேன். இதை சொல்கிறத கேட்டிருந்துருக்கலாம். அப்பாவை ஏற்றி விடுறதுக்காக ட்ரெயினுக்கு போகணும். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கலை. நான் கேட்டேன், இப்படி பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கலையே, பிடிச்சா என்ன பண்ணுறது? அதெல்லாம் இங்கே ஒன்றும் பிடிக்க மாட்டாங்க, நீ தெரியுமா உள்ள. நான் இத்தனை நாள் போயிருக்கு, பிடிச்சதே இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனால் நடந்தது வேற. கரெக்டாக டிக்கெட் எங்களை பார்த்து நிறுத்தி ஹோல்டான் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டார். 300 ரூபாய் ஃபைன் கட்ட சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப டேலண்டடான பீப்புள். ரொம்ப ஆமாம், ஆட்களை சேர்த்து கூட்டம் கூட்டி பார்கெயின் பண்ணி ஆளுக்கு 100 ரூபா அப்படின்னு மாதம் வந்திருக்கோம். மாதம். ஆனால் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக 300 ரூபா கட்டாமல் 100 ரூபா கிடைக்கும். அது வரைக்கும் சந்தோஷம். பரவாயில்ல கவி, நம்ம பொழைச்சிக்குவோம். அங்கே வந்து ஐஸ்கிரீமு, அப்புறம் வந்து ஓரியோ மில்க் சாப்பிட்டாங்க. டாடா. சே, எனக்காக மேங்கோலாம் கட் பண்ணி தெரிய கவி. நீ எடுத்தான்னு செருப்பு பிரிஞ்சிடும் நாய். ஹே வாவ், this is my noodles. ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3 வாரம் இருக்குமா? 3 வாரம் இருக்கும். இன்றைக்கி தான் நாங்கள் பார்க்கவே போகல, ஏன்னா எனக்கு எக்ஸாம். அதனால அசிங்கமாக கேட்கும் காரணத்தினால் நாங்கள் இப்படி கிளம்பி அவளை பார்க்க போகிறோம். பை. வர வச்சு ஆனால் இங்கே நிறைய யோசிச்சு பாரு. நீ எனக்கு ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வெளியே கல்யாணம் நாங்கள் ஃப்ரெண்டை நாங்கள் பார்க்க போனோம். ரொம்ப இதாக குடும்ப குத்து விளக்கு மாதிரி இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. சக்ஸஸ் ஸ்வீட் கேர்ள். அதான் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம், 5 இயர்ஸில் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதனால வந்து சுருக்கமாக சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். ஃபீஸ்லேயே தெரியுது ஒரு ஒளி வட்டம். ஜாலியாக இருக்கீங்க போல. ரொம்ப ஜாலியாக இருக்கா. ஆனால் எவ்வளோ வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இதுல இருந்து எப்போடா தெரியுற நீங்க? மட்டும் கொடுக்கல, டீயோட பிஸ்கட்டும் கொடுத்துருக்காங்க. எப்போ கிளம்புமே தப்பு கிடையாது. யாராவது வீட்டுக்கு வந்தாங்க 5+101 டீ போட்டு கொடுத்தாங்க, குடிப்பாங்க. கற்றுக்கோ. 2 hours later. நாற்பது பேர் பார்க்கும்போது இவ்வளோ கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணுறியே, நாங்கள் தெரியாதா எங்களுக்கு ஒன்று வந்ததுக்கு ஒரு ஐஸ்கிரீம் தெரிஞ்சு. எங்களோட கல்யாணமான ஒரு நண்பனை பார்த்துட்டு வந்தோம். நண்பன் உடவர் அப்படின்னு கேட்கும். பொண்ணு கல்யாணம் பொண்ணு அதை பொண்ணை நாங்கள் பார்த்துட்டு வரோம். ஐயோ ஆளே கிஃப்ட். அந்த பொண்ணு அப்படியே தான் இருக்கு. ஆனால் அது அந்த பொண்ணு இல்லை. அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கேரக்டர் ஸ்விட்ச் ஆகும்ல, அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து நமக்கு எப்போ எனக்கு ஒரு 6 வருஷமா தெரியுமா? ஆமாம், 6 வருஷமா தெரியும். ஆனால் திடீர்னு நடந்த அந்த ஒரு கேரக்டர் ஸ்விட்சை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஒரு மாதிரி பெண் மாதிரி தோற்றம் அடிக்கிறாள். உங்களுக்கு வந்து டீலாம் போட்டு கொடுத்தாங்க. டீ போட்டு கொடுக்கறது என்ன, அந்த ஷாலை இழுத்து போத்துறது என்ன, எவ்ரிதிங் சேஞ்ச்.
அதே என்னன்னா நீயும் அப்படிதான் வைக்கல இருக்க மாட்டேன் ஐஸ்கிரீம் வேணுமா சொல்றேன் கொஞ்சம் கேட்டு வேணுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க பரம கல்யாணம் பத்தி பரம கல்யாண வாழ்க்கையை பத்தி வரல வரலன்னு சொல்லிட்டே இருந்தா போயிட்டு வந்தேன் சண்டை போட மாட்டேன் பியூட்டிஃபுல்லா வாழ்க்கை மாடல் ஒரே புது கல்யாண வைப்ஸ் தான். அவங்க வீட்டுக்குள்ள போனாலே தெரியும். வீட்டுக்குள்ள போனாலே ஃபுல்லா அவங்க போட்டோ தான். டிவியோட வால்பேப்பர் வரைக்கும் அவங்க போட்டோ வச்சிருக்காங்க பாருங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் வசந்தனுக்கு ஓனர் மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் இருக்காங்க. ஸோ யா pretty much it's good. எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கல்யாணம் ஒன்று கல்யாணம் போயிட்டு பார்க்கணும் சார். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. என்னிடம் வராதீர்கள் தோழர்களே. என்னோட எல்லா நண்பர்களுக்கும் கல்யாணம் ஆகிட்டே இருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இப்போ 2 குழந்தை ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. ரொம்ப வயசான மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு 2 பேருக்கு. உனக்கு தகுதா இல்லையா? எனக்கு ரொம்ப வயசான மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு ஒழுங்காக வந்து சமையலுக்கு செய்ய தெரியாது. இப்போ தான் கற்றுக்குறேன். சொல்லுங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பேசுங்க. ஈவினிங் முஸ்லீம் பையன் லவ் பண்ணுறியா இல்லை அப்படி சொல்லி விடுறேன். ஏய் போடா அப்படி வரவாங்க வெளில வரல வாங்க நடிக்க இன்னும் விட்ட தெரியல. இந்த புது அடிச்சு ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்டு இப்படி அந்த மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கா? இது முக்காடா? இல்லை நல்லா இல்லை, சும்மா போட்டுறாது. அதுதான் சொல்கிறேன். போடுறேன் எல்லாம் தினம். அதாவது வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சனாக இருந்தால் இவ வந்து நடிச்சிருவா. எங்கள் அம்மா இருந்தாங்கன்னு நேரம் எங்கள் அம்மா இருந்தால் குடிச்ச கப்பை எடுத்துகிட்டு போய் கழுவுற இடத்துல போடுறது, வீடை வந்து கூட்டுறது, இல்லை விடுமாளு அப்படின்னா நம்ம வீடு தானே மாவு அப்படிங்க வராது. இப்போ வந்து நான் கூட்டுறேன். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா வர்றது எப்படி எங்கள் அம்மா எடுத்து வந்துடலாம் அவ்வளோதான். அதுக்குள்ளே இப்படி கொண்டு போய் கூட்டுதல் போட்டுருவேன். இப்படி போட்டுருங்க வந்து எப்படி உங்களை திட்ட மாட்டாங்க, எல்லாரும் திட்டுவாங்க. பொறுப்பு இல்லாமல் இருக்கிறேன் கீழே போட்டுருங்க லைசன்ஸ். அப்புறம் வந்து என்னோட புக்கு கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. கொஞ்சம்